சார் கீதையில வந்து திரைப்புண்யா விஷயா வேதா அப்படிங்கிறார். ஹரிபோல் தண்டவதனா பிரபு மகாராஜ். மூன்று குணங்களுக்கு உட்பட்ட அத்தனையும் இருக்குது, வேதங்கள்ல இருக்கு. குணங்களுக்கு அப்பாற்படணும் அப்படிங்கிறதுதான் வேதங்களுடைய கருத்து. ஆனா வேதங்களால அதை தைரியமா நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா சில வீடுகள்லயே பார்த்துக்கிறோம், குழந்தைகளை வந்து அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், அவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன், அவங்களா புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல பதில் கிடையாது. அது மாதிரிதான் வேதங்கள் வந்து அவங்களா புரிஞ்சுக்கிடணும், ஒரு கிடைக்கும் போது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு தான் அது நினைக்குது. அதனாலதான் திரைகுண்யா விஷயா வேதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ இப்போ ஒருத்தருக்கு நிறைய ஆசைகள் இருக்குன்னா அதை வந்து கீதையின்படி 18ஆம் அத்தியாயத்தில் பார்க்கும்போது, பக்தி இல்லாத ஒருத்தர் ரொம்ப ஆசைப்படுறாருன்னா அந்த ஆசை வந்து அவனை எப்படின்னா அதுல கட்டுப்பட்டு கிடக்குறான்னு வச்சுக்கலாம். அவன் ஒரே ஓட்ட சாட்டமா இருப்பான். ஆசைகளுக்கு ஆட்பட்டு கட்டுப்பட்டவன் ஓட்ட சாட்டமா இருக்கான். விடுபட்டவன்லாம் எப்படி இருக்கிறான்னு நீங்க பார்க்கலாம். பல ஆசிரமங்கள்லாம் நொண்டி மாதிரி இருப்பாங்க, ஒரு சொங்கி மாதிரி, ஒரு உற்சாகம் இல்லாம. வைஷ்ணவத்துல வந்து உற்சாகம் விஷய தைரியம் அது ரொம்ப கோஷம். நீங்க கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்க, ஆனந்தமா இருக்க அப்படின்னு சொல்லி அப்படி எழுதியிருக்கிறாரு. இப்ப விடுபட்டவன் நொண்டி மாதிரி இருக்கிறான், கட்டுப்பட்டவன் ஓட்ட சாட்டமா இருக்கு, அது எதிரும் புதிருமா இருக்கு. இப்படி ஆசை வந்து ஒருத்தரை வந்து இது பண்ணும். அப்போ இத வந்து மதுவர் விளக்குற போது ஆசை, இந்த ஆசை வந்து ஒரு அற்புதமான சங்கிலி அப்படின்றாரு. அது வந்து எப்படி கட்டும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நிறைய பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா பேச கேட்க மாட்டாங்க, எங்கேயாவது சுத்திட்டு அன்டைமா வருவாங்க. ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணா கூட எனக்கு தெரியுங்கிற மாதிரி பிள்ளைங்க பேசும். எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம். ஒரு இருமாப்புன்னு சொல்லுவாங்க, 2 மாப்புல இருந்தா சமாளிக்க முடியாங்கிற மாதிரி இருமாப்பு. அவங்க வந்து அப்படி இருமாப்பா பேசுவாங்க. அதான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன என்ன எங்க போயிட்டு வரணும், அதான் வந்துட்டேன்ல அப்படி முடிப்பாங்க. அந்த மாதிரி பசங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு சுதந்திரம் இருக்கு, அதை எங்களை வாழ விடு, ஏன் அதுல தலையிடுற, அப்படி அந்த கருத்துல பேசுறாங்க. இது வந்து சுதந்திரமா அவங்க நினைக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணுக்கு அடிமையாயிட்டு தான் அப்படி தப்பா அவங்க லேட்டா வராங்க வீட்டுக்கு. அடிமைப்பட்டு இருக்கிறத சுதந்திரமா நினைக்கிறது கலிகாலத்துல அத்தனை பேருக்கும் அது ஒரு பழக்கமாயிடுச்சு. நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேங்கிற அறிவு இல்லாமலேயே அவங்க சிக்கி இருக்கிறாங்க. இது பாகவத்துல பார்க்கலாம். பாகவத்துல கன்னியாகசிப்பு வந்து என்னோட யார் வசதி, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி குமரா இருக்கான். அது ஒரு டைப் இருமாப்பு. அதுக்கடுத்து பார்த்தாச்சுன்னா வாசுதேவ பவுண்டரகன் வருவேன். அவன் என்ன செஞ்சான், அவனே ஒரு சங்கு சக்கரம் செஞ்சு வச்சுக்கிட்டான், ஒரு கிரீடம், ஒரு பறவை மாதிரி ஒரு வாகனத்தை செஞ்சு வச்சுட்டு நான் தான் கிருஷ்ணன், உண்மையான கிருஷ்ணன் நான் தான் சொல்லிட்டு அழுதான். ரண்யகசி ஒரு தினுசா சொன்னா, இவன் ஒரு மாதிரி இருமாப்புல இருக்கான். மூணாவது வந்து வேணன்னு சொல்லி ஒரு ராஜா வேண மகாராஜா. அவன் கதையும் பார்த்தீங்கன்னா, நான் தான் அத்தனைக்கும் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லியிருக்கான். யஜ்ஞ போக்தா, யாகம் நடத்தின ஏன் நிமித்தமா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. இவங்களுடைய கதை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும், எப்படி சீரழிஞ்சாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசை வந்து நரகத்தை நோக்கி கொண்டு போயிருங்கிறார் கிருஷ்ணர். நரகம் வந்து 28 இருக்கு பாகவத்துல. அதுல 7 வந்து முக்கியமானதா இருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ரௌரவம், மகாரௌரவம், வஞ்சி, வைதரணி, குப்பி பாகம். இது 5 வந்து பிரளயத்துல இதுவும் சேர்ந்து காலி ஆயிடும். ஆனா பிரளயம் ஆனா கூட அழியாம இருக்கக்கூடிய நித்திய நரகம்னு ஒண்ணு 2 இருக்கு. தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரான்னு சொல்லி அது எப்பவுமே பிரளயம் ஆனா கூட அது அழியாது, அது பத்திரமா இருக்கும். அதுக்கு நித்திய நரகம்னு பேர். இப்படி பல தினசுல நாத்திகர்கள் இருக்கிறாங்க. சில பேர் கோயிலுக்கு ஏன் வரலன்னு கேட்டா,
அவர் கூப்பிடட்டும் அப்படிமா, அதுவும் நாத்திகம் தான். அவர் கூப்பிட வரல, என்ன கூப்பிடட்டும். அவரே தடுக்கிற மாதிரி பேசுவாங்க. தப்பு பண்றவன்ட்ட சொன்னா, கடவுள் இருக்கிறாரு, நான் நம்புறேன், அவரு என்ன தடுக்கட்டுமே அப்படிமா. இது ஒரு தினுசு, வித்தியாசமான தினுசுல. இது எது மாதிரினா அந்த பவுண்டரகன் கதை தான். மறைமுகமா நமக்குள்ள இதயத்துல நான்னு ஒண்ணு இருக்கு. அந்த நான்கிற இடத்துல நாராயணர் இருக்கணும், இறைவன் இருக்கிறார். நார்மலா பார்த்தா நீங்க கிருஷ்ணரை விரும்பினா கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணரை விரும்பாத போது ஜெனரலா இருக்கிறது எல்லா ஜீவனுக்குள்ளேயும் நாராயணர் இதயத்துல இருக்கிறார். அவர் இதயத்துல இருந்து இருக்கும்போது நான் நமக்கு சொல்ல உரிமை கிடையாது, அடியேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் சிம்மாசனத்துல இருக்கிறார், அவர் கீழே பாதத்துல நான் இருக்கிறேன். அதைத்தானே நம்ம பிரார்த்தனையில ஓம் தத் விஷ்ணு யத் பரமம் பதம் சதா பட்சந்தி சுரையக, சதா பட்சந்தி சுரையக. அவருடைய பாதத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிற நினப்பு எப்பவுமே இருக்கணும். எப்பவும் அப்படி காண்கிறவன் தான் சுர. மீதிலாம் சுர அசுரன் அப்படின்னு இருக்கு. அப்படி இதயத்துல சிம்மாசனத்துல இறைவன் இருக்க கீதையிலே அதை அறிவிக்கிறார் திரும்ப திரும்ப. இப்படி கோர்ட்ல 3 தடவை கூப்பிடுற மாதிரி அவரும் கீதையில 3 தடவை சொல்றார், இதயவாசி நான் தான் இதய தெய்வம் சொல்றாரு. அப்போ அவருக்கு கீழே நான் இருக்கும்போது நான்கிற வார்த்தை வரக்கூடாது. அந்த வார்த்தை ஞானமா மாறணும். நான்கிறது கிருஷ்ணருடைய பாதத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தாசன், நான் அவருடைய சேவகன், அவருடைய தொண்டன். அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரணும். வந்துச்சுதுன்னா சிம்மாசனத்துல அவர் இருக்கிறத நாம ஏத்துக்கிட்டதா இருக்கும். அந்த நினப்பு அவ்வளவு சுலபமா வராது. சத்சங்கம், சாதுக்கள், கிருஷ்ணருக்காக தவம் பண்ணணும், தவம் இருக்கணும். மங்களாரத்தி காலையிலே சூரியன் வர முன்னாடி 1.5 மணி நேரம் முன்னாடி எழுந்து கிருஷ்ணரை வரவேற்கிற மாதிரி அப்படி இருக்கணும். மங்களாரத்திங்கிறது வெளியே நடக்கிறது இல்லை, இதயத்துக்குள்ள அமங்கலம் நிறைய இருக்கு. அதுல இருந்து நம்ம மீன்றதுதான் மங்களாரத்தி. நம்ம இதயத்துக்குள்ளே நடக்கிற விஷயம்தான் அது. அதை நம்ம வெளியே செய்து உள்ள கொண்டு போறோம். வெளியே வெளியே வெளியவே வரோம். அதாவது சூட்சுமத்துல இருந்தான ஸ்தூலம் இருக்கு. ஒரு விஷயத்த உள்ள நினைக்கிறோம், அப்புறம் நடத்துறோம். அதே போலதான் இப்படி மங்களாரத்திங்கிறது இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு தவம் இருக்கணும். காலையிலே 4:30 குளிக்கிறது, அது ஒரு தவம் தான். காலையிலே சாமியை நினைக்கிறது, நாம ஜெபம் பண்றது, அது ஒரு தவம். இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா சிம்மாசனத்துல இதயத்துல இறைவனுடைய இருப்பை நம்ம உணர முடியும். அந்த இருப்பை உணர்ந்த பிறகுதான் தெரியும் உலகத்துல எல்லாமே கடவுளுக்கு தொடர்பானது. இதெல்லாம் ஆளாளுக்கு உரிமை கொண்டாடினா கூட அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. அதனால எல்லாமே இறைவனுக்கு தொடர்புடையது. நானும் அதே போல வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். உண்மை புரியும் போது தானே எல்லாம் புரியும். அது மாதிரிதான் ஒரு இருட்டறையில இருக்கும்போது என்னையே எனக்கு தெரியாது, அந்த அறைக்குள்ள இருக்கிற எதுவுமே தெரியாது. ஆனா லைட் இருந்தா தான் அறையில என்ன இருக்கு, நான் எப்படி இருக்கேன், என் கை எப்படி இருக்கு, என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கேன், இதெல்லாம் தெரியுது. தன்னை அறியணும், கடவுளையும் அறியணும். அதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி வேணும். எப்படி படிக்காம யாரும் முன்னேற முடியாது. எந்த எந்த தொழிலுக்கும் எந்த காரியத்துக்கும் சமைக்கணும்னா கூட அதுக்கும் ஒரு பயிற்சி இருக்கு. இதே போல கடவுள் அடையிறதுக்கும் ஒரு பயிற்சி இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் நாம ஜபம். எப்பவும் ஹரே கிருஷ்ணா நாமங்களை சொல்லிட்டு இருக்கணும். நாமத்தை சொல்ல சொல்ல அந்த ப்ராசஸ் அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை நோக்கி விடுபடுத்தும். பக்தி தான் விடுபட்டு இருக்கீங்களா இல்ல கட்டுப்பட்டு இருக்கீங்களா, இதையெல்லாம் கடந்த நிலையில மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கு. அது இப்போ ஒரு பக்தன் அனர்த்தங்கள்ல இருந்து நீங்கி இருக்கிறான், அப்ப அவன் விடுபட்டவன் தான். கடவுளுக்காக அவன் பரபரப்பா இருக்கான், அப்ப அவன் ஓடுகாடி தான். ஆனாலும் அவனுக்கு நன்மை உண்டு. ஆனா உலகத்துக்காக பரபரப்பா இருக்கிறது, உலகத்துக்காக ஓடுறது, ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது, இதுலெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் நடக்கும், வயசு கூடும், எல்லாம் நடக்கும். அது சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு ஓட்டுற மாதிரி, வண்டி நகராது ஆனா வேலை நடக்கும். அது மாதிரி ஆயிடுது. கவனமா இருக்கும். பக்தியோட இதயத்துல அந்த அன்பு வரட்டுங்கிற மாதிரி கருத்தோட நாம நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா.